வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டிசம்பர் 2025 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, சரி. அதில் முதல் கேள்வி பாருங்கள், ரேங்க் அண்ட் இண்டெக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஆசிய சக்தி குறியீடு 2025 இந்தியாவினுடைய தரம் என்ன, இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க் வந்து இருக்குது அப்படின்றது கேள்வி, ரைட்டா? ஸோ இந்தியாஸ் ரேங்க் இன் ஏஷியா பவர் இண்டெக்ஸ் 2025 வந்து என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து என்னென்னா 3வது இடத்தை பெற்றிருக்கு, ரைட்டா? எத்தனாவது ரேங்க் அப்படின்னா 3rd பிளேஸ். ஓகே, ஸோ இதில் இந்த ஏஷியா பவர் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, இந்த ஏஷியா பவர் இண்டெக்ஸை வந்து வெளியிடுற அமைப்பு வந்து எது அப்படின்னா லோயி இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒன்று. லோயி இன்ஸ்டிடியூட் இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. லோயி இன்ஸ்டிடியூட் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க தான் இதை வெளியிடுறாங்க. ஸோ அது போக இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ 4வது இடத்துல இருக்கிறது யாருன்னா ஜப்பான். ஜப்பான் 4வது இடத்துல இருக்குது. அப்போ முதல் இடத்துல இருக்கக்கூடியது யாருன்னா அமெரிக்கா, 2வது இடத்துல இருக்கக்கூடியது வந்து யார் அப்படின்னா சீனா, 3வது இடத்துல இந்தியா, 4வது இடத்துல ஜப்பான் அப்படின்றது இருக்கிறது. ஓகே, அடுத்து 2025-26 சையத் முஸ்தக் அலி கோப்பையை எந்த அணி வென்றது? 2025-2026 சையத் முஸ்தக் அலி ட்ராஃபியை எந்த டீம் வந்து ஜெயிச்சது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து ஜார்க்கண்ட் அணி தான் ஜெயிச்சது. இதற்கான ஆன்சர் வந்து ஜார்க்கண்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜார்க்கண்ட் அணி ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல, இதை வந்து வழி நடத்தியவர் யார்? கேப்டன். கேப்டன் வந்து யாருன்னா இஷான் கிஷன். இஷான் கிஷன் தான் வந்து கேப்டன். இந்த சையத் முஸ்தக் அலி ட்ராஃபி வந்து எந்த விளையாட்டு கூட தொடர்புடையதுன்னா கிரிக்கெட் கூட தொடர்புடையது. கிரிக்கெட்டில் என்ன ஃபார்மேட்னா T20 ஃபார்மேட், ரைட்டா? அதாவது 20 ஓவர் மேட்ச்சு, சரியா? 20 ஓவர் மேட்ச்சு. இந்த ஜார்க்கண்டுக்கும் யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னா ஃபைனல் வந்து ஜார்க்கண்டுக்கும் ஹரியானாவுக்கும் தான் நடந்துச்சு. அதில் ஹரியானா தோத்துருச்சு. யார் ஜெயித்தாங்கன்னா ஜார்க்கண்டு தான் வந்து ஜெயித்தாங்க. ஓகே, ஸோ அது போக வந்து ஜார்க்கண்டுடைய ஃபஸ்ட்டு டைட்டில், ஜார்க்கண்டுடைய ஃபஸ்ட்டு சையத் முஸ்தக் அலி ட்ராஃபி வந்து இப்போ தான் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க, ரைட்டா? அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் முதல் முழுமையாக உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேனரை உருவாக்கியவர் யார்? ஸோ இந்தியாவிலேயே முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இந்தியாவிலேயே டிசைன் பண்ணி உருவாக்கப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேனர் வந்து உருவாக்குனது வந்து எந்த அமைப்பு அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து ஓக்சல் கிரிட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். ஓக்சல் கிரிட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஓக்சல் கிரிட்ஸ் அப்படின்றது வந்து ஜோஹோ நிறுவனம் இருக்குல்ல, அந்த ஜோஹோ நிறுவனத்தினுடைய ஒரு கிளை அமைப்பு தான் இந்த ஒரு ஓக்சல் கிரிட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஓகே, ஸோ இதனுடைய முதல் யூனிட் வந்து எங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா வந்து சந்திராப்பூர் கேன்சர் கேர் அப்படின்ற ஒரு இடம் மகாராஷ்டிராவில், அங்கே தான் முதல் யூனிட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ப்ளூ பேர்டு பிளாக் 2 செயற்கைக்கோள் எந்த இஸ்ரோ ராக்கெட்டை பயன்படுத்தி ஏவப்பட்டது? ஸோ ப்ளூ பேர்ட் பிளாக் 2 அப்படின்ற ஒரு செயற்கைக்கோள் இருக்குது. ஸோ அந்த செயற்கைக்கோளை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஏவி இருக்கிறாங்க விண்ணில். ஸோ அது எந்த இஸ்ரோ ராக்கெட்டை பயன்படுத்தி ஏவி இருக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து லான்ச் வெஹிக்கல் மார்க் 3 M6 அப்படின்ட்டு அழைக்கப்படுற பாகுபலி. ஓகே, LVM3 M6 என்னும் பாகுபலி, இதன் மூலியமாக தான் அதை விண்ணில் செலுத்தியிருக்கிறாங்க. ஓகே, இதில் இந்த LVM அப்படின்றது இருக்குல்ல, இதனுடைய விரிவாக்கம் என்னென்னா லான்ச் வெஹிக்கல் மார்க், இதுதான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ அது கிட்டத்தட்ட வந்து இந்த ப்ளூ பேர்டு ராக் சேட்டலைட் இருக்குல்ல, ஸோ இது எவ்வளோ வெயிட் உடையது? இது எவ்வளோ வெயிட் உடையதுன்னா கிட்டத்தட்ட 6100 கிலோ, சரியா? இந்த மிஷன் டோட்டலாகவே லான்ச் வெஹிக்கல் இது வந்து ரொம்ப அதிகமான எடையுடைய ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போனது. இது வரைக்கும் இந்திய மண்ணிலிருந்து இவ்வளோ வெயிட்டுடைய ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா விண்ணில் செலுத்தப்பட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஓகே, அடுத்தது
விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் அஜீவிகா திட்டத்திற்கான உத்தரவாத அதாவது கிராமப்புற மசோதா 2025 எந்த சட்டத்திற்கு பதிலாக வருகிறது? ஸோ அதாவது விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் பில் 2025 எதுக்கு பதிலாக வருது அப்படின்னா எம்ஜி நரேகாவுக்கு பதிலாக. இது நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வீடியோவே நம்ம வந்து போட்டிருந்தோம், ரைட்டா? எம்ஜி நரேகாவினுடைய விரிவாக்கம் என்னென்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், ரைட்டா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம். ஓகே. ஸோ இந்த சட்டமானது எப்பொழுது வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 2005 வந்துச்சு. ஸோ இந்த சட்டத்திற்கு கீழே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 100 நாள் வந்து வேலை வந்து உறுதி அப்படின்னு சொன்னாங்க, 100 நாள் வேலை திட்டம். ஆனால் இந்த விக்சித் பாரத் கிராமின் பில் திட்டத்திற்கு மூலியமாக அந்த ஒரு அஜீவிகா திட்டத்திற்கு கீழே இந்த 100 நாளில் இருக்கிறது 125 நாளாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து உயர்த்துறாங்க, ரைட்டா? ஸோ அது போக வந்து ஒரு 60 நாள் 60 டே அக்ரிகல்ச்சரல் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்காங்க. என்னென்னா இப்போது இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து கிராமப்புறத்தில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை எந்த டைமில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அறுவடை செய்கிறப்பையும் சரி, விதை போடுறப்பையும் சரி, அவங்களுக்கு இன்னும் வேலை அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம நிப்பாட்டிடலாம். அதாவது கிராமப்புற திட்டம் இருக்குல்ல, 125 நாள் வேலை, அதை வந்து நிப்பாட்டிடலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அங்கே வேலை இருக்குது. அப்போ இதையும் நம்ம போட்டோம்னா ஸோ அப்போ வந்து அது செட் ஆகாது. ஸோ அதனால் அவங்க அந்த டைம் அங்கே வேலை பார்க்கட்டும், அடுத்து வந்து திருப்பி இங்கே வேலை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் பாஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை இதே இதிலேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ எம்ஜி நரேகாவினுடைய விரிவாக்கம் என்னென்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா டிசம்பர் 2025 யுனெஸ்கோவின் அருவமான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய விழா எது, ரைட்டா? அதாவது அருவம் அப்படின்னா வந்து இன்டான்ஜிபிள், தொட முடியாத ஒன்று. ஓகே. ஸோ எந்த இந்திய ஃபெஸ்டிவலை வந்து யுனெஸ்கோவினுடைய விரிவாக்கம் என்ன? யுனைடெட் நேஷன் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஸோ யுனெஸ்கோ வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து டிசம்பர் 2025 ஒரு பண்டிகையை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பண்டிகை தான் தீபாவளி, ரைட்டா? தீபாவளியை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே நேரத்தில் இந்த யுனெஸ்கோ இருக்குல்ல, ஸோ யுனெஸ்கோவினுடைய 20th செஷன் தீபாவளியை பொறுத்த வரைக்கும் வந்து டிசம்பர் 2025 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்போ ஆட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய 20வது செஷனில் இன்டர் கவர்மெண்டல் கமிட்டி அப்படின்ற ஒன்று நியூ டெல்லியில் தான் வந்து நடந்துச்சு. ஓகே. ஸோ தீபாவளி வந்து இந்தியாவிலேருந்து ஆட் ஆகிற ஒரு 16வது விஷயம், ரைட்டா? இந்தியாவிலிருந்து ஆட் ஆகிற ஒரு 16வது விஷயம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி வந்து 2021 வந்து துர்கா பூஜா ஆட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமானது மட்டும் தான் சொல்கிறேன். துர்கா பூஜா ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2023 வந்து குஜராத்தில் ஆடப்படுற கர்பா அப்படின்ற ஒரு நடனத்தை ஆட் பண்ணியிருந்தாங்க. கர்பா அப்படின்ற ஒரு நடனம் குஜராத்தில் ஆடப்படுற ஒன்று. ஓகே. அடுத்தது கோப்ரா நீர்த்தேக்கம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கோப்ரா ஜலஷே எந்த ஸ்டேட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து சத்தீஸ்கர். ஓகே. சத்தீஸ்கரில் எங்கே இருக்குதுன்னா பிலாஸ்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல. சத்தீஸ்கரில் பிலாஸ்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. இது ஆக்சுவலாக இந்த கோப்ரா ஜலஷே தான் ஃபஸ்ட்டு ராம்சார் சைட்டு. எதுக்கு? சத்தீஸ்கருக்கு. ஃபஸ்ட்டு ராம்சார் சைட் ஆஃப் சத்தீஸ்கர். ராம்சார் ஈரநிலங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ சத்தீஸ்கர்னுடைய முதல் ஈரநிலம் ராம்சார் ஈரநிலமாக இது வந்திருக்குது அப்படின்னா அது இந்த கோப்ரா ஜலஷே அதுதான் வந்து வந்திருக்குது. ஓகே. அடுத்தது 2025 ஆண்டுக்கான UNEP புவி வெற்றியாளர்கள் விருதை வென்றவர் யார்? 2025 UNEP சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு வந்து ஜெயித்தது யார் அப்படின்றது கேள்வி. UNEPனா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம், ரைட்டா? யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். இதை ஜெயித்தது வந்து யார் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சுப்ரியா சாஹூ. இவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க, ரைட்டா? ஸோ இவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு IAS ஆஃபீஸர், அது போக தமிழ்நாட்டு அரசினுடைய அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாக இவங்க வந்து இருக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு
உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி நாடக விழா தனு யாத்திரை எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? சிம்பிள், என்னென்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட், உலகத்திலே மிகப்பெரிய ஓப்பன் தேட்டர் ஃபெஸ்டிவலான தனு யாத்ரா வந்து எந்த மாநிலத்தில் நடைபெற்றது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து ஒடிஷா. ஆன்சர் ஒடிஷா. ஓகே. ஸோ இது ஒடிஷாவில் வந்து எங்கே வச்சு நடைபெறும் அப்படின்னா பர்கார் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடைபெறும். பர்கார் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடைபெறும். இது ஆக்சுவலாக வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயும் இது வந்து இடம்பெற்றிருக்கு. ரைட்டா, உலகத்திலே மிகப்பெரிய ஓப்பன் ஏர் தேட்டர் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக இந்த தனு யாத்திரையில் வந்து யாரை பற்றிய ஒரு கதை வந்து இந்த ஃபெஸ்டிவலில் வந்து இருக்கும் அப்படின்னா லார்டு கிருஷ்ணா கடவுள் மற்றும் கிருஷ்ணரினுடைய அங்கிளான அரசர் கன்சா அப்படின்ற இவங்க 2 பேரை பற்றிய கதைகள் வந்து மெயினாக வந்து இருக்கும். ஓகே. அடுத்தது, விளையாட்டு பிரிவில் இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து 2025ஆம் ஆண்டுக்கான பிரதமர் ராஷ்ட்ரிய பால் புரஸ்கர் விருதை பெற்றவர் யார்? ஸோ பிஎம் ராஷ்ட்ரிய பால் புரஸ்கர் 2025 வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஸ்போர்ட் கேட்டகரியில் வந்து ஜெயித்தது வந்து யார் அப்படின்றது கேள்வி. வாங்கியவர் வந்து வைபவ் சூரியவன்ஷி அவர்கள். ஸோ இவர் வந்து எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா பீகாரை சேர்ந்தவர். ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ரெக்கார்டு வந்து இவர் வந்து படைச்சிருக்காரு. 14 வயது உடையவர். ஓகே. ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐபிஎல்குள்ளே என்டர் ஆன யங்கஸ்ட் பிளேயராக வந்து இவர் வந்து ஆனார். எந்த டீமை சேர்ந்தவர்னா ராஜஸ்தான் ராயல்ஸை சேர்ந்தவர். ஓகே. அடுத்து, இந்தியாவின் முதல் 1 GHz 64 பிட் இரட்டை மைய உள்நாட்டு மைக்ரோ ப்ராசஸரின் பெயர் என்ன? ஸோ இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு 1 GHz 64 பிட் டியூவல் கோர் இண்டிஜினஸ் மைக்ரோ ப்ராசஸர் அதனுடைய பெயர் என்ன அப்படின்றது கேள்வி. த்ருவ் 64. ஸோ இதை வந்து டெவலப் பண்ணது, உருவாக்குனது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெவலப்டு பை CDOTன்னு சொல்லுவாங்க. அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். சரியா, CDAC. நான் திரும்பியும் சொல்கிறேன், சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்லேயே கொடுத்து இங்கிலீஷ்லேயே ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த டைம் வந்து நம்மளுக்கு இது தேவைப்படும். சரியா, ஸோ அப்படின்றப்ப இது இம்பார்ட்டன்ட். சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஓகே, 2025-26 பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறியீட்டில் இந்தியாவினுடைய தரம் வந்து என்ன அப்படின்றது கேள்வி. ஸோ வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் உமன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் 2025-2026. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டெக்ஸே தனியாக வந்து இருக்குது. அந்த இண்டெக்ஸ் பேர் வந்து என்ன அப்படின்னா உமன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் 2025-2026 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் இந்தியாவினுடைய ரேங்க் வந்து என்ன அப்படின்றது தான் வந்து கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 131. இதனுடைய ஆன்சர் வந்து 131. ஸோ எப்போவுமே வந்து இந்த ரேங்க் அண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ போன தடவை 128 இருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்து 131க்கு வந்து போயாச்சு. ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதை வந்து வெளியிடுவது, இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த இண்டெக்ஸை வந்து வெளியிடுவது வந்து யார் அப்படின்னா பை ஜார்ஜ் டவுன் இன்ஸ்டிடியூட். ஸோ இவங்க தான் வந்து வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, ஆக்சுவலாக ஜார்ஜ் டவுன் இன்ஸ்டிடியூட் ஃபார் மேலே கொடுத்துருக்கிறதே தான் உமன், அதுக்கப்புறம் வந்து உமன், நெக்ஸ்ட் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. மேலே இருக்கல உமன் பீஸ் செக்யூரிட்டி, அது வந்து GIWPS அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து வெளியிடுறாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஜார்ஜ் டவுன் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, மக்களவையால் நிறைவேற்றப்பட்ட சப்கா பீமா சாதி சப்கி ரக்ஷா
ரைட்டா. சப்கா பீமா சப்கி ரக்ஷா மசோதா காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை வரம்பை எவ்வளவு சதவீதமாக முற்படுகிறது அப்படின்றது கேள்வி. சப்கா பீமா சப்கி ரக்ஷா அப்படின்ற ஒரு மசோதா வந்திருக்கு. அதை வந்து மக்களவை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை இன்சூரன்ஸ் செக்டாருக்கு வந்து எவ்வளோ ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து 100% ரைஸ் பண்ண போகிறாங்க. ரைட்டா. எத்தனை சதவீதம்னா அது வந்து 100%. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா 74% இருந்துச்சு. இப்போ 74%லேருந்து எத்தனை சதவீதமாக அந்நிய நாட்டு முதலீடு வந்து வரப்போகுது அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டாரில் அது வந்து 100% வரப்போகுது. ரைட்டா. அதாவது லைஃப் இன்சூரன்ஸு, ஜென்ரல் இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த்து, மோட்டார், இந்த மாதிரி இதெல்லாம் 100% வரப்போகுது. அடுத்தது, பிரதமர் அலுவலகம் என்னவாக மறுபெயரிடப்பட்டுள்ளது அப்படின்றது கேள்வி. ரைட்டா. ஸோ அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா புதுசாக சேவா தீர்த் அப்படின்ட்டு வச்சுருக்கிறாங்க. என்னதுன்னா சேவா தீர்த் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. சேவா தீர்த் அப்படின்னா என்ன அப்படின்னா சர்வீஸ் ஃபஸ்ட் அப்படின்றது அர்த்தம். சர்வீஸ் ஃபஸ்ட் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ பிரதமரனுடைய ஆஃபீஸ் வந்து எந்த அட்ரஸில் இருக்குது அப்படி இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் ரெசிடென்ஸ், அதாவது பிரைம் மினிஸ்டர் தங்கக்கூடிய இடம், பிரைம் மினிஸ்டர்ஸ் ரெசிடென்ஸ், இது வந்து எந்த அட்ரஸ் அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் கேட்பாங்க. அது வந்து லோக் கல்யாண் மார்க், லோக் கல்யாண் மார்கில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு, உலகின் முதல் ஐடி விஸ்மா மரபணு சிகிச்சை எங்கு வழங்கப்பட்டது? வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ITVASMA ஜீன்ஸ் தெரப்பி வந்து எந்த இடத்துல வந்து அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான ஆன்சர் அபுதாபியில். ஆன்சர் அபுதாபி. ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக இந்த ஒரு தெரப்பி வந்து எதற்காக அப்படின்னா அது வந்து ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோஃபிக்காக, ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோஃபிக்காக. ஓகே. அடுத்தது, அரிய மண் தாது இருப்புகளில் உலகளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? ஸோ இந்தியாவினுடைய ரேங்க் வந்து உலக அளவில் வந்து ரேர் எர்த் ரிசர்வ்ஸில் அரிய மண் தாது இருப்புகளில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து 3வது இடத்துல வந்து இருக்குது. ரேர் எர்த் எலமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க 3வது இடத்துல. அப்போ முதல் இடத்துல இருக்கக்கூடியது வந்து எது அப்படின்னா சீனா. 2வது இடத்துல இருக்கக்கூடியது வந்து எங்கன்னா எந்த இடம்னா வியட்நாம். ஸோ இந்தியாவில் எந்த இடத்துல வந்து இந்த அரிய மண் தாது வந்து தென்படுகிறது அப்படின்னா கோஸ்டல் ஏரியாஸ் இருக்குல்ல, கடற்கரை பகுதிகள், அந்த கோஸ்டல் ஏரியாஸில் தான் வந்து இருக்குது. அந்த கோஸ்டல் ஏரியாஸ்லேயுமே அந்த மண்ணை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா மோனோசைட் மண்ணுகள், மோனோசைட் மண் அப்படின்றாங்க, மோனோசைட் சாண்ட்ஸ் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த ரேர் எர்த் எலமெண்ட் இருக்குல்ல, ரொம்ப அரிதான மண் தாதுல இருக்கக்கூடிய கனிம வளங்களை வச்சு என்னென்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய பேட்டரி, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, பாதுகாப்பு ஆயுதங்கள், இதெல்லாம் வந்து அவங்க வந்து செய்வாங்க. ஓகே. அடுத்து, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் சந்தாளி மொழியில் வெளியிடப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த எழுத்தருவில் இருந்தது அப்படின்றது கேள்வி. ரைட்டா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்து சந்தாளி மொழியில் வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு அப்படின்றது தான் வந்து இதனுடைய கேள்வி. இதற்கான ஆன்சர் ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்ட். சரியா. அதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு சந்தாளி மொழியை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே தெரியும். அது வந்து நம்மளுடைய 8வது அட்டவணையில் 8th ஸ்கெடியூலில் மொத்தமாக இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸ் இருக்குல்ல, அந்த 22 மொழிகளில் இந்த சந்தாளி மொழியும் ஒன்று. சந்தாளி மொழியும் ஒன்று. ஓகே. அடுத்தது, ஆக்சுவலாக பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து எந்த பழங்குடியின குழுவை சேர்ந்தவங்கன்னா சந்தாளி கம்யூனிட்டி தான். சந்தாளி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரே செகண்ட். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா
சாந்தி மசோதா 2025 கீழ் எந்த ஒழுங்குமுறை அமைப்புக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்படுகிறது அப்படின்றது இதில் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ரெகுலேட்டரி பாடி, அதாவது ஒழுங்குமுறை அமைப்பு, அதுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஒரு சட்டப்பூர்வ ஒரு அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த மசோதாவுக்கு கீழே அப்படின்னா சாந்தி மசோதா 2025, ரைட்டா? ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டுக்கு, ரைட்டா, அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம். ஸோ இந்த சாந்தி மசோதாவினுடைய விரிவாக்கம் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, ஸோ சாந்தி இதனுடைய விரிவாக்கம் என்னென்னா, எஸ்னா சேஃப்டி, அடுத்து ஹெல்த், அதுக்கப்புறம் அண்ட் நியூக்ளியர் டெக்னாலஜி, அடுத்து இன்டகிரேஷன். ரைட்டா? SHANTI, சாந்தி, சேஃப்டி, ஹெல்த் அண்ட் நியூக்ளியர் டெக்னாலஜி இன்டகிரேஷன், ரைட்டா? ஸோ இந்த அட்டாமிக் எனர்ஜி போர்டை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1983 வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்கு அடுத்தது இது வந்து இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. இதனுடைய தலைமையகம் மும்பையில் இருக்குது. அடுத்து 2025 ஆண்டுக்கான உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ உலக உச்சி மாநாட்டை நடத்திய நகரம் எது? ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசின் குளோபல் சம்மிட் 2025 எந்த நகரத்தில் நடந்தது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் இந்தியாவினுடைய தலைநகரமான புதுடெல்லியில் தான் நடந்துச்சு. ஓகே, ஸோ இது எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 2வது பதிப்பு, செகண்ட் எடிஷன். அப்போ ஃபஸ்ட் எடிஷன் வந்து எங்கே வச்சு நடந்துச்சு அப்படின்னா குஜராத்தில் வச்சு நடந்துச்சு. முதல் எடிஷன் குஜராத்தினுடைய தலைநகரமான காந்தி நகரில் வச்சு நடந்துச்சு. ஓகே, அடுத்தது ஆக்சுவலாக இன்னொன்று, இந்த குஜராத் இருக்குல்ல, ஸோ குஜராத்தில் இன்னொரு இடம் இருக்குது, ஜாம் நகர் அப்படின்ற ஒரு இடம். ஜாம் நகர். ஸோ அந்த ஜாம் நகரில் தான் உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசனும் இருக்குது. ஆக்சுவலாக குளோபல் சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசன் இருக்குது, ரைட்டா? GCTMனு சொல்லுவாங்க. GCTM, குளோபல் சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசன். நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒற்றுமை சிலையை வடிவமைத்த இந்திய சிற்பி யார்? எந்த இந்தியன் ஸ்கல்ப்டர் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை வந்து டிசைன் பண்ணார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் ராம் சுத்தார் அவர்கள், ரைட்டா? ராம் சுத்தார். ஸோ இதில் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்றது யாருடைய சிலை அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலை. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களினுடைய சிலை, ரைட்டா? ஸோ இது எத்தனை மீட்டர் உயரம் அப்படின்னா 182 மீட்டர் உயரம் உடையது. இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து எங்கு இருக்கிறது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா கெவாடியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஸோ ராம் சுத்தார் அவர்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்ம பூஷன் விருது வந்து இந்திய அரசாங்கம் கொடுத்து கௌரவித்தது. பத்ம பூஷன் விருது. ஓகே, ஸோ ராம் சுத்தார் அவர்கள் தான் வந்து ஸ்டாச்சு ஆஃப் ப்ராஸ்பெரிட்டியும் வந்து உருவாக்குனவர், ரைட்டா? ஸ்டாச்சு ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலை. ஸ்டாச்சு ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி வந்து நாத பிரபு கெம்பகவுடா அவர்களுடைய சிலை. நாத பிரபு
கெம்பகவுடா அவர்களினுடைய சிலை. ஸோ இந்த ஸ்டாச்சு ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி வந்து இது எங்கே இருக்குதுன்னா பெங்களூரில் இருக்குது. ரைட்டா. அடுத்தது 2025 சிறந்த ஃபீஃபா ஆண்கள் வீரர் விருதை வென்றது யார்? பெஸ்ட் ஃபீஃபா மென்ஸ் பிளேயர் அவார்ட் 2025 வந்து யார் ஜெயித்தாங்க அப்படின்னா ஓஸ்மான் டெம்பெல்லே இவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது ஸோ இந்த இதில் வந்து இவர் எந்த டீமை சேர்ந்தவர்னா ஃப்ரெஞ்சு நேஷ்னல் டீமை சேர்ந்தவர். அடுத்தது இந்தியாவின் முதல் வனவிலங்கு பாதுகாப்பான சாலை எந்த தேசிய நெடுஞ்சாலையில் உருவாக்கப்பட்டது? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் சேஃப்டி ரோடு வந்து எந்த நேஷ்னல் ஹைவேல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கேள்வி. இதற்கான ஆன்சர் NH44. இதற்கான ஆன்சர் வந்து NH44. இது ஆக்சுவலாக இந்த சேஃப்டி ரோடு வந்து எதனுடைய ஒரு பகுதி அப்படின்னா பார்ட் ஆஃப் சியோனி நாக்பூர் செக்டார். அதாவது எதுனா பெஞ்ச் புலிகள் சரணாலயத்தினுடைய ஒரு பகுதி. பெஞ்ச் டைகர் ரிசர்வ் புலிகள் காப்பகத்தினுடைய ஒரு பகுதி தான் இது. ஓகே. அடுத்து இந்த NH44 தான் இந்தியாவினுடைய மிக நீளமான நேஷ்னல் ஹைவே. ஸோ இந்த NH44 தான் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னா மேலே ஸ்ரீநகரில் இருந்து, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகரில் இருந்து எங்கே வரைக்கும்னா கன்னியாகுமரி வரைக்கும் போகக்கூடியது இந்த NH44 தான். அடுத்தது பாரதிய பாஷா உற்சவ் 2025 கருப்பொருள் என்னவாக இருந்தது? ஸோ பாரதிய பாஷா உற்சவனுடைய தீம் வந்து என்ன அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் மெனி லாங்குவேஜஸ் ஒன் எமோஷன் அப்படின்ற ஒரு கருப்பொருள். மெனி லாங்குவேஜஸ் ஒன் எமோஷன், பல மொழிகள் ஒரே உணர்வு அப்படின்ற ஒரு கருப்பொருளை உடையது தான் எது அப்படின்னா இந்த பாரதிய பாஷா உற்சவ் 2025 அதனுடைய தீம். ரைட்டா. ஸோ இது ஆக்சுவலாக இந்த ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, இந்த ஃபெஸ்டிவல் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா டிசம்பர் 11. ஸோ இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒருத்தருடைய பர்த் ஆனிவர்சரி, ஒருத்தருடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க. யாருனுடைய பிறந்தநாள் அப்படின்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்களினுடைய பிறந்தநாள். ஓகே. அடுத்தது ஞான பாரதம் என்பது எந்த அமைச்சகத்தின் ஒரு முதன்மை முன்முயற்சி ஆகும்? ஞான் பாரதம் அப்படின்றது எந்த அமைச்சகத்தினுடைய ஒரு முயற்சி அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். இதற்கான ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு கீழே என்ன பண்ண போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலே பழைய இந்த மனுஸ்கிரிப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஓலைச்சுவடிகளில் எழுதியிருப்பாங்கள்ல, அதை எல்லாமே டிஜிட்டலாக மாற்றுறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ஞான பாரதம். அடுத்து 2025 சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எது? சுல்தான் அஸ்லான் ஷா கப் 2025 டைட்டில் எந்த நாடு வென்றது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து பெல்ஜியம். இதற்கான ஆன்சர் வந்து பெல்ஜியம். ஓகே. ஸோ பெல்ஜியம் வந்து யாரை தோற்கடித்தாங்க அப்படின்னா பெல்ஜியமுக்கும் இந்தியாவுக்கும் தான் ஆக்சுவலாக வந்து ஃபைனல் நடந்துச்சு. அதில் இந்தியா வந்து தோத்துட்டாங்க. ரைட்டா. ஸோ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து 1-0. பெல்ஜியம் வந்து 1, இந்தியா வந்து 0 அப்படின்ற மாதிரி. ஸோ இதற்கு அந்த சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை 2025 டைட்டிலினுடைய ஃபைனல் வந்து எங்கே வச்சு நடந்துச்சு அப்படின்னா ஈப்போ அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடந்துச்சு. எங்கே இருக்குதுன்னா மலேசியாவில் நடந்துச்சு. ஸோ இது ஆக்சுவலாக வந்து இது பெல்ஜியம்னுடைய ஃபஸ்ட்டு டைட்டில். ஓகே. ஸோ அது போக இந்த சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை இருக்குல்ல, இதை வந்து மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து யார் ஜெயித்தாங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட 10 தடவை வந்து ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து ஒரு 5 டைம் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. கடைசியாக ஜெயித்தது வந்து எப்பொழுது அப்படின்னா 2010. அடுத்தது
ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை எந்த தேதியை உலக தியான தினமாக அறிவித்துள்ளது? வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படின்ட்டு யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி எப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொஸ்டின். இதற்கான ஆன்சர் டிசம்பர் 21. டிசம்பர் 21 தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஸோ நம்மளுக்கு டிசம்பர் 21 வந்து என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு வின்டர் சால்ஸ்டிஸ் வரும். வின்டர் சால்ஸ்டிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுவே ஜூன் 21 வந்து என்ன வரும்னா சம்மர் சால்ஸ்டிஸ் வரும். சம்மர் சால்ஸ்டிஸ் அப்போ, அதாவது ஜூன் 21 அப்போ என்ன செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். சர்வதேச யோகா தினம். அடுத்து உலக எய்ட்ஸ் தினம் வந்து எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? வேர்ல்ட் எய்ட்ஸ் டே. வேர்ல்ட் எய்ட்ஸ் டே வந்து எப்பொழுது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் டிசம்பர் 1. ஆன்சர் டிசம்பர் 1. அடுத்தது ஐஐடி பட்னாவில் திறந்து வைக்கப்பட்ட பீகாரின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டரின் பெயர் என்ன? பீகார்ஸ் ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் ஐஐடி பாட்னாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய பெயர் என்ன அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் பரம்ருத்ரா. ஆன்சர் பரம்ருத்ரா. ரைட்டாக, இது வந்து எதுக்கு கீழேன்னா நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷனுக்கு கீழே இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன். அடுத்தது நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியால் அறிவிக்கப்பட்டபடி 33 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த மாநிலம் புலிகள் மாநிலமாக மாறியது? ஸோ எந்த ஸ்டேட் வந்து ஒரு டைகர் ஸ்டேட்டாக வந்து 33 வருஷம் கழித்து நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா குஜராத். ஓகே, ஸோ குஜராத்தில் தான் வந்து இப்போ வந்து குஜராத்தில் மட்டும்தான் ஒன்லி. ஸோ குஜராத்தில் மட்டும்தான் என்ன இருக்குதுன்னா 3 பெரிய பூனைகள் இருக்கிறது. சரியா, அந்த 3 பெரிய பூனைகள் எதெல்லாம் அப்படின்னா, ஒன்று வந்து சிங்கம், இன்னொன்று வந்து புலி, இன்னொன்று வந்து லெப்பர்டு. இந்த 3மே இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் அது குஜராத் தான். ஓகே, அது அறிவித்தது யாருன்னா நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. இவங்க தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா எப்பொழுது தொடங்கப்பட்டது? பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா எப்பொழுது லான்ச் பண்ணாங்க அப்படின்றது கேள்வி. அந்த வருடம் வந்து 2000 தான். ஓகே, ஸோ இதை வந்து லான்ச் பண்ணது வந்து யார் அப்படின்னா அப்போ இருந்த பிரதம மந்திரியாக இருந்த அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒன்று. ஸோ இது மெயினாக வந்து ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு கட்டுற ஒரு திட்டம் தான். ரைட்டாக, ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒரு திட்டம் தான். ஸோ இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், கிராமப்புற மேம்பாடு அமைச்சகத்திற்கு கீழே வருகிறது. அடுத்து 2032ஆம் ஆண்டுக்குள் கட்டி முடிக்கப்பட உள்ள இந்தியாவின் முன்மொழியப்பட்ட புதிய அண்டார்டிக் ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர் என்ன? ஸோ புதுசாக வந்து இந்தியா வந்து அண்டார்டிகாவில் வந்து 2032க்குள்ளே ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் கொண்டு வர போகிறாங்கன்னா அதனுடைய பெயர் என்ன அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் மெய்த்ரி 2 அப்படின்ற ஒன்று. இது ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு மெய்த்ரி அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் வந்து எப்பொழுது கொண்டு வந்தோம்னா 1989. ரைட்டாக, அப்போயே கொண்டு வந்தாச்சு. பட் ஆனால் அதை இப்போ திருப்பி சீரமைக்கப்பட்டு மெய்த்ரி 2 அப்படின்ற ஒன்றை கொண்டு வர போகிறோம். ரைட்டா, சரி. ஸோ இந்தியா கிட்ட வந்து இந்தியா சார்பாக வந்து அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஒரு 3 ரிசர்ச் ஸ்டேஷன் எதெல்லாம் அப்படின்னா மெய்த்ரி அப்படின்ற ஒன்று, இரண்டாவது பாரதி அப்படின்ற ஒன்று. இந்த இரண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவினுடைய ரிசர்ச் ஸ்டேஷன் தான். பாரதி இரண்டுமே இந்தியாவினுடைய அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஸ்டேஷன். ரைட்டா, ஸோ அதுக்கடுத்து ஆக்சுவலாக இன்னொன்று ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா தக்ஷின் கங்கோத்ரி. ஃபஸ்ட்டு இது ரிசர்ச் ஸ்டேஷனாக தான் இருந்துச்சு, தக்ஷின் கங்கோத்ரி அப்படின்ற ஒன்று. பட் ஆனால் அது வந்து இப்போ சப்ளை சைடாக வந்து சப்ளை பண்ணுற ஒரு பேஸாக வந்து மாறிடுச்சு. ஏன்னா அது பணியில் வந்து கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2025 தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதை எந்த ரயில் நிலையம் வென்றது? விச் ரயில்வே ஸ்டேஷன் ஒன் த நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்ட் 2025 அப்படின்றது கேள்வி. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து திருப்பியுமே இதில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. பட் ஆனால் வந்து இதை ஜெயித்தது வந்து யார் அப்படின்னா காச்சேகுடா
ரயில்வே ஸ்டேஷன் தான். ரைட்டா? இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு. ரைட்டாக திரும்பி ரிப்பீட் ஆகிருக்கு. பட் ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா காச்சேகூடா ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் வந்து ஆன்சர். ரைட்டா? ஸோ இது ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. எந்த ரயில்வே ஜோனுக்கு கீழே வருதுன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோனுக்கு கீழே வரும். ரைட்டா? எந்த ஜோன் அப்படின்னா சவுத்து சென்ட்ரல் ரயில்வே ஜோனுக்கு கீழே இது வந்து வருது. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். த ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் அப்படின்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார்? தி ஒன் கிரிக்கெட் என் வாழ்க்கை மற்றும் பல அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து ஷிகார் தவான். ஷிகார் தவான் அவர்கள். ஓகே, ஷிகார் தவானுக்கு வந்து ஒரு நிக்நேம் ஒன்று இருக்குது. என்ன நிக்நேம்னா கப்பார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கப்பார் அப்படின்ற ஒரு நிக்நேம் இருக்கிறது. அடுத்தது, சராய் சுங் திருவிழா சமீபத்தில் எந்த இடத்தில் நடத்தப்பட்டது? சராய் சுங் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து நடத்தியிருக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து மஜூலி ஐலாண்ட். ஆன்சர் மஜூலி அப்படின்ற ஐலாண்ட். இது வந்து ஒரு தீவு. ரைட்டா? இந்த மஜூலி தீவு வந்து எந்த நதியில் அமைந்திருக்குது அப்படின்னா பிரம்மபுத்திரா நதியில். பிரம்மபுத்திரா நதியில். இந்த பிரம்மபுத்திரா நதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மஜுலி தீவு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நதித்தீவு அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு தீவு. ஓகே, ஸோ மெயினாக மஜுலி தீவு வந்து எங்கே இருக்குதுன்னா அஸ்ஸாம், மஜுலி ஐலாண்ட். ரைட்டா? நெக்ஸ்ட்டு வேறு. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் மெயினாக எங்கே அப்படின்ட்டு பார்க்குறப்போ வந்து அஸ்ஸாம் தான். அஸ்ஸாம். அடுத்து, மேம்பட்ட மூளை ஸ்டண்டிற்கான இந்தியாவின் முதல் பிரத்யேக மருத்துவ பரிசோதனையை எந்த நிறுவனம் நடத்தியது? இந்தியாஸ் ஃபஸ்ட் டெடிகேட்டட் கிளினிக்கல் ட்ரையல் ஆஃப் அட்வான்ஸ்டு பிரெயின் ஸ்டென்ட். அதை வந்து நடத்தினது யார் அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லி. ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லி அவங்க தான் வந்து நடத்தியிருக்கிறாங்க. ரைட்டா? அடுத்தது, உலக சமத்துவமின்மை அறிக்கை 2026 படி இந்தியாவில் அதிக வருமானம் ஈட்டும் முதல் 10% பேர் தேசிய வருமானத்தில் தோராயமாக எவ்வளவு பங்கு பெறுகிறார்கள் அப்படின்றது கேள்வியாக கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதாவது வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் 2026 இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10% பீப்புள் வந்து ஸோ இந்தியாவினுடைய நேஷ்னல் இன்கமில் எத்தனை சதவீதம் வந்து அவங்ககிட்ட இருக்குது அப்படின்றது கேள்வி. சரியா? ஸோ இப்போ அதற்கான ஆன்சர் வந்து எவ்வளோன்னா 58%. சரியா? டாப் 10% பீப்புள் கிட்ட எத்தனை சதவீத இந்தியாவினுடைய வருமானம் இருக்குதுன்னா 58% கிட்ட இருக்குது. இதுவே பாட்டமில் இருக்கக்கூடிய 50% கிட்ட வெறுமனையாக 15% தான் இருக்குது. டாப் 10% கிட்ட எத்தனை பர்சன்டேஜ்னா 58%. பாட்டம் 50% கிட்ட நம்ம வெறும் 15% தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவின் முதல் ஜீரோ எமிஷன் எலக்ட்ரிக் டக் திட்டத்தை வெளியிட்டவர் யார்? இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஜீரோ எமிஷன் எலக்ட்ரிக் டக் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து சர்பானந்த சோனோவால் அவர்கள். இவர் வந்து போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அதனுடைய அமைச்சராக இருக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, சர் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது இங்கிலீஷில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் கீழ் வாக்காளர் பட்டியல்களை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ரோக்ராம். இதுக்கு கீழே இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை ஃபுல்லாக டிஜிட்டலாக மாற்றினாங்க அப்படின்றது தான் கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து ராஜஸ்தான். ஆன்சர் ராஜஸ்தான். அடுத்தது, ராம்நகர் விஷதாரி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ராம்கர் விஷதாரி டைகர் ரிசர்வ் எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றதுல கேள்வி. இதுக்கான ஆன்சர் இதுவும் ராஜஸ்தான் தான். இது ராஜஸ்தான். நெக்ஸ்ட்டு, இந்திய வானியலாளரால் கண்டுபிடிக்கப்பட்ட சுருள் விண்மீன் திரளின் பெயர் என்ன? ஸோ ஒரு இந்தியன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் அஸ்ட்ரானமர் ஒரு ஸ்பைரல் கேலக்ஸியை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய பேர் வந்து அலக்நந்தா. அதனுடைய பேர் வந்து என்னென்னா அலக்நந்தா. புனையை அடிப்படையாக கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதை எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா யூஸிங் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வச்சு. நெக்ஸ்ட்டு, ரிசர்வ் வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட தற்போதைய ரெப்போ வட்டி விகிதம் வந்து என்ன அப்படின்ற கேள்வி. டிசம்பர் 2025 அடிப்படையில் கரண்ட் ரெப்போ ரேட் டிசம்பர் 2025 அடிப்படையில் எவ்வளோ அப்படின்னா 5.25%, 5.25%. ஓகே, ரெப்போ விகிதம்னா என்னென்னா, இப்போ இந்திய ரிசர்வ் வங்கி இருக்குல்ல, இந்திய ரிசர்வ் வங்கி வந்து வங்கிகளுக்கு, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கி, கேவிபி வங்கி, நிறைய வங்கிகள் இருக்குல்ல, அந்த வங்கிகளுக்கு வந்து காசு கொடுக்கும். ஸோ அந்த காசு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு வட்டி விகிதத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த வட்டி விகிதம் தான் ரெப்போ விகிதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அது எத்தனை சதவீதத்தில் டிசம்பர் 2025 அடிப்படையில் இருக்குதுன்னா 5.25% அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 5.25%. நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, முதல் பிராந்திய செயற்கை நுண்ணறிவு தாக்க மாநாடு 2025 நடத்திய மாநிலம் எது அப்படின்றது கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு ரீஜினல் ஏஐ இம்பேக்ட் கான்ஃபரன்ஸ் 2025 வந்து நடத்தியிருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இதில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து என்னென்னா, இதற்கான ஆன்சர் வந்து மெகாலயாவில் தான் வந்து இதை நடத்தியிருக்கிறாங்க. ஓகே, சரி, என்னது ஃபஸ்ட்டு ரீஜினல் ஏஐஏனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இம்பேக்ட் கான்ஃபரன்ஸ் வந்து மெகாலயாவில் நடந்திருக்கு. மெகாலயாவில் மெயினாக எங்கே நடந்திருக்குதுன்னா அதனுடைய தலைநகரமான ஷில்லாங்கில் வச்சு தான் நடந்திருக்கு. இதை ஏற்பாடு செய்தது மெய்டி அப்படின்ற ஒரு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அடுத்து, 2025 ஆண்டின் சிறந்த உலக ஆண் தடகள வீரராக எந்த வீரர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ரைட்டா, மென்ஸ் வேர்ல்டு அத்லெட் ஆஃப் த இயர் 2025 வந்து யார் அப்படின்னா அர்மாண்ட் டுப்ளாண்டிஸ். ஓகே, இவர் வந்து மோண்டோ அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஸோ இவர் வந்து போல் வால்ட் இருக்குல்ல, இந்த குச்சியை வச்சு தாண்டுவாங்கல்ல, அந்த ஒரு விளையாட்டை சேர்ந்தவர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஸ்வீடன். எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்வீடன். அடுத்தது, சிஏஜி அதாவது கேக், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்னு சொல்லுவாங்க. சிஏஜி எந்த நகரத்தில் நிதி தணிக்கைக்கான புதிய சிறப்பு மையம் COEFA, ரைட்டா, அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் ஆடிட் COEFA அப்படின்ற ஒன்று கேக் வந்து எந்த நகரத்தில் புதுசாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தெலுங்கானாவின் தலைநகரமான ஹைதராபாத்தில் தான் இதை ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க. அடுத்து, 2025 ஆண்டில் ரிசர்வ் வங்கி எந்த வங்கிகளை உள்நாட்டு அமைப்பு ரீதியாக முக்கியமான வங்கிகளாக அடையாளம் கண்டுள்ளது? ரைட்டா, ஸோ எந்த பேங்க்கை வந்து ஆர்பிஐ வந்து டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் DSIB அப்படின்ட்டு 2025 வந்து அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னா HDFC வங்கி, அதுக்கப்புறம் SBI வங்கி, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ICICI வங்கி. இந்த 3 வங்கிகளையுமே வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டா, அங்கீகரிச்சிருக்காங்க. ஆல் ஆஃப் தீஸ், ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2025 ஆண்டில் ரிசர்வ் வங்கி எந்த வங்கிகளை, இது ஆக்சுவலாக இது கொஸ்டின் மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது, கீழே வந்து தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் லாஸ்ட் கொஸ்டினோட வந்துருக்கு. ஸோ நான் மேலே இருக்கிறதே நான் தெளிவாக வந்து நான் வாசிச்சிட்றேன், ரைட்டா. என்னென்னா, ஸோ எந்த பேமெண்ட் சிஸ்டம் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத இதில் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க, ரைட்டா. ஸோ அதாவது IMF அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷனில் எதை வந்து உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து UPI, அதாவது யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். யூபிஐன்னு யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒன்று தான். அடுத்து, நீர் நேர்மறை வாட்டர் பாசிட்டிவ் நிலையை அடைந்த இந்தியாவின் முதல் விமான நிலையம் எது? ரைட்டா, ஸோ அதாவது எந்த ஏர்போர்ட் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் வந்து வாட்டர் பாசிட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒன்று வந்து அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான ஆன்சர் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம். சரியா, இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதுதான் வந்து அடைஞ்சிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். ஓகே,
ஸோ இதுக்கடுத்து இதில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவின் முதல் தனியார் துறை வழி செலுத்தல் புத்தாக்க மையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்றது வந்து இதில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செக்டார் நேவிகேஷன் இனோவேஷன் ஹப்பு, சரியா, நேவிகேஷன் இனோவேஷன் ஹப் வந்து இந்தியாவில் வந்து எந்த நகரத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா திருவனந்தபுரத்தில். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து திருவனந்தபுரம். ஓகே, அடுத்தது பாருங்கள். ஸோ இதை வந்து இது பண்ணது வந்து எது அப்படின்னா ஆனந்த் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் நேவிகேஷன், ரைட்டா. ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செக்டார்னு சொல்கிறோம்ல, அது வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஆனந்த் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் நேவிகேஷன், ஏசிஇஎன்னு சொல்லுவாங்க, ஆனந்த் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அண்ட் நேவிகேஷன். ஓகே, அடுத்தது அட்டல் ஓய்வூதிய திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? அட்டல் பென்ஷன் யோஜனா வந்து எந்த வருஷம் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து 2015. ஆன்சர் 2015 வந்து லான்ச் பண்ணாங்க. இது மெயினாக வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சில வேலைகள் பார்க்குறவங்க வந்து ஐடென்டி கார்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி, அதாவது தினக்கூலி வாங்குறவங்க, ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சமூக பாதுகாப்பு ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் அட்டல் பென்ஷன் யோஜனா. ஸோ இதில் வந்து கேரண்டீடு பென்ஷன், அதாவது 60 வயசுக்கு அப்புறம் அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க வந்து 60 வயசுக்கு அப்புறம், இப்போ தினக்கூலி வாங்குறவங்களுக்குலாம் ஐடென்டி கார்டு கிடையாது, அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான் மெயினாக, ரைட்டா. அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் வேலை பார்க்குறவங்க 60 வயசுக்கு அப்புறம் வந்து குறைஞ்சது 1000 இருந்து மாதம் 1000 5000 வரைக்கும் வந்து என்ன வாங்குவாங்க அப்படின்னா வந்து பென்ஷன் வாங்குவாங்க இந்த ஒரு திட்டத்திற்கு கீழே. ஓகே, அடுத்தது காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மற்றும் ஆய்வாளர் ஜெனரலின் 60வது அகில இந்திய மாநாடு எங்கு நடைபெற்றது? 60வது ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் ஜெனரல் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் ஜெனரல் ஆஃப் போலீஸ் எங்கு வச்சு நடைபெற்றது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போபாலில் வச்சு நடைபெற்றது. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போபால். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக ஒரு செகண்ட், இது வந்து போபால் இல்லை, இங்கே பாருங்கள். ஸோ இது போபால் கிடையாது, இது ஆக்சுவலாக வந்து ராய்ப்பூரில் வச்சு நடந்திருக்குது, ரைட்டா. இது வந்து ராய்ப்பூரில் வச்சு தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீர் பால் திவாஸ் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? வீர் பால் திவாஸ், ஸோ இது வந்து எந்த நாள் அப்படின்னா டிசம்பர் 26. வீர் பால் திவாஸ் டிசம்பர் 26. இது ஆக்சுவலாக வந்து எதை வந்து நினைவு கூறுகிறது அப்படின்னா குரு கோபிந்த் சிங் அவர்களினுடைய 4 மகன்கள் வந்து இறந்து போனாங்க, ரைட்டா. ஸோ அதாவது உயிர் தியாகம் பண்ணாங்க, அதை வந்து நினைவு கூறுகிறது, ரைட்டா. குரு கோபிந்த் சிங் யார் அப்படின்னா 10வது சீக் குரு. குரு கோபிந்த் சிங் யார்? 10வது சீக் குரு. அடுத்து உலகின் மிக உயரமான 77 அடி உயர ராமர் வெண்கலச் சிலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? உலகத்திலேயே டாலான 77 ஃபீட் பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் லார்டு ராம் எந்த ஸ்டேட்டில் வந்து அமைந்திருக்குது அப்படின்னா கோவா. ஆன்சர் கோவா. ஓகே, கோவாவில் வந்து போண்டா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ராம ஜென்மபூமியில் தான் இது வந்து அமைந்திருக்குது. ஸோ இந்த சிலையை வந்து வடிவமைத்த சிற்பி யார் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ராம் சுத்தார் அவர்கள் தான். இந்த ராம் சுத்தார் தான் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களினுடைய சிலையை வந்து வடிவமைத்தது. அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது என் கெம்பகவுடா அவரினுடைய சிலையையும் வடிவமைத்தது ராம் சுத்தார் அவர்கள் தான். இந்திய ரயில்வே செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்காணிப்பு அமைப்பான திருஷ்டிக்காக எந்த ஐஐடியுடன் கூட்டு சேர்ந்துள்ளது? இந்தியன் ரயில்வேஸ் வந்து எந்த ஐஐடி கூட சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ண மானிட்டரிங் சிஸ்டம் திருஷ்டி அப்படின்ற ஒன்றை கொண்டு வர போகிறாங்கன்னா அது ஐஐடி கவஹாட்டி கூட சேர்ந்து, ஐஐடி கவஹாட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் டீப் டெக் துணிகர மூலதன நிதியை எந்த ஐஐடி அறிமுகப்படுத்தியது? ஸோ எந்த ஐஐடி வந்து இந்தியாவினுடைய ஃபஸ்ட் டீப் டெக் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஐஐடி பாம்பே. ஐஐடி பாம்பே தான், சரியா. ஸோ அந்த ஃபண்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 250 crores. ஓகே, 250 crores. நெக்ஸ்ட்டு மகளிர் T20 சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியது யார்? ஸோ உமன்ஸ்
T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வந்து யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து தீப்தி சர்மா. இதற்கான ஆன்சர் தீப்தி சர்மா. ஸோ டோட்டலாக வந்து இந்த உமன்ஸ் T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அவங்க எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்கன்னா 150 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. இதில் நான் மார்க் பண்ணுறேன். இங்கே தீப்தி சர்மா 150 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது போக வந்து இவங்க 1000 ரன்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. 1000 ரன்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அது போக 150 விக்கெட். இது எல்லாமே உமன்ஸ் T20 இன்டர்நேஷ்னலில் மட்டுமே வந்து இவங்க எடுத்து சாதனை படைத்திருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது 8வது மத்திய ஊதிய குழு 2025 தலைவர் யார்? 8th சென்ட்ரல் பே கமிஷன் இருக்குல்ல, அதனுடைய சேர்மன் வந்து யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். ஸோ இதில் வந்து மெம்பர் செக்ரட்டரி வந்து யார் அப்படின்னா பங்கஜ் ஜெயின். அதுக்கப்புறம் பார்ட் டைம் மெம்பர் வந்து புலக் கோஷ். சரியா, புலக் கோஷ், பங்கஜ் ஜெயின், ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். 8வது பே கமிஷன். ஓகே, 8th பே கமிஷன். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த 8th பே கமிஷன் வந்து எப்பொழுது வந்து இதை உருவாக்குனாங்க அப்படின்னா நவம்பர் 3 உருவாக்குனாங்க. நவம்பர் 3, 2025 உருவாக்கப்பட்டது. அடுத்தது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தலைவராக கூடுதல் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? NIA சீஃபாக யாரை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா ராகேஷ் அகர்வால் அவர்களை. ஓகே, இவருக்கு முன்னாடி இருந்தவருடைய பேர் வந்து என்ன அப்படின்னா சதானந்த் வசந்த் டேட். அடுத்து பார்வதி அர்கா பறவைகள் சரணாலயம் எந்த மாநிலத்தின் சூழல் உணர்திறன் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? பார்வதி அர்கா பேர்ட் சேஞ்சுரி வந்து ரீசெண்டாக எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்றது தான் வந்து இதனுடைய கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம். ஆன்சர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. எதுனா பார்வதி அர்கா பேர்ட் சாங்சுவரி. நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேசத்தில் கோண்டா அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து 2025 உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் ஓப்பன் பட்டத்தை வென்றவர் யார்? வேர்ல்டு ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து ஓப்பன் டைட்டில் வந்து ஜெயித்தது யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன் தான் ஜெயிச்சிருக்கிறார். மேக்னஸ் கால்சன். ஓகே, ஸோ இது வந்து எங்கே வச்சு நடைபெற்றது அப்படின்னா கத்தாரில் மெயினாக எங்கே அப்படின்னா தோஹான்ற இடம். சரியா, கத்தாரினுடைய தலைநகரம் தோஹாவில் வச்சு தான் நடைபெற்றது. ஸோ இந்த ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் பிரான்ஸ் மெடல் வந்து வெண்கலப் பதக்கம் ஜெயித்தது யார் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த அர்ஜுன் எரிகாசி. ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். 87வது மூத்த தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றது யார் அப்படின்றது கேள்வி. ரைட்டா, ஸோ அதாவது உமன்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில், அதாவது 87th சீனியர் நேஷ்னல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் உமன்ஸ் டைட்டில் வந்து ஜெயித்தது யார்? உமன்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து ஜெயித்தது யார் அப்படின்றது தான் வந்து இதில் கேள்வியாக இருக்குது. ஸோ நம்ம நார்மலாகவே ஸ்போர்ட்ஸ் படிக்கிறப்ப வின்னர் யாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஆன்சர் வந்து சூரிய சரிஷ்மா தமிரி. ஓகே, ஸோ இவங்க வந்து யாரை தோற்கடித்தாங்க அப்படின்னா ஆக்தாஷி காஷ்யப். இவங்களை தோற்கடித்து தான் வந்து ஜெயித்தாங்க. ஓகே, சீனியர் நேஷ்னல் டைட்டில். நெக்ஸ்ட்டு இந்தியாவினுடைய முதல் பொது தனியார் கூட்டாண்மை மாதிரி மருத்துவக் கல்லூரிகள் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட உள்ளன? இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் PPP மாடல் மெடிக்கல் காலேஜஸ் எந்த ஸ்டேட்டில் வந்து வரப்போகுது அப்படின்றதுனா இதுக்கான ஆன்சர் மத்திய பிரதேசத்தில் தான் வரப்போகுது. ரைட்டா, மத்திய பிரதேசம். அடுத்தது தலைமைச் செயலாளர்களின் 5வது தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? 5th நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் சீஃப் செக்ரட்டரிஸ். ரைட்டா, ஸோ இது வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லியில் தான் நடைபெற்றது, புதுடெல்லியில் நடைபெற்றது. ஸோ இதை வந்து தலைமை தாங்கியவர் சேர்மன் வந்து, அதாவது இதுக்கு தலைமை தாங்கியவர் சேர்டுன்னா ஹெட்டு. தலைமை தாங்கியது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஓகே, அடுத்தது ஒடிசாவின் முதல் பெண் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஒடிஷாஸ் ஃபஸ்ட்டு உமன் சீஃப் செக்ரட்டரி வந்து யார் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் அனு கார்க் அவர்கள். ஓகே,
நெக்ஸ்ட்டு 2026-29 ஆண்டுக்கான BWF அதாவது பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் தடகள வீரர்கள் ஆணையத்தின் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் அத்லெட்ஸ் கமிஷன் 2026-2029க்கு சேர்மனாக வந்து யார் தேர்வாகியிருக்கிறாங்க அப்படின்னா PV சிந்து அவர்கள். PV சிந்து. ஓகே. நெக்ஸ்ட்டு உலகின் மிக நீளமான விரைவுச்சாலை சுரங்கப்பாதையை எந்த நாடு திறந்துள்ளது? வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் எக்ஸ்பிரஸ்வே டனல் வந்து எந்த நாட்டில் வந்து திறந்து வச்சுருக்கிறாங்கன்னா அது வந்து சீனா தான். அது சீனா. ஸோ அந்த சுரங்கப்பாதையினுடைய பெயர் வந்து என்னென்னா டியான் ஷான் ஷெங்லி டனல். ஓகே. ஸோ வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து எவ்வளோ லாங்கஸ்ட்? ஸோ லாங்கஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ லாங்கஸ்ட் அப்படின்னா 22.1 கிலோமீட்டர். சரியா? 22.1 கிலோமீட்டர் வந்து இது லாங்காக வந்து இருக்குது. ரைட்டா? அடுத்த கேள்வி. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உண்மையான அறிவியல் சோதனைகளை நடத்தக்கூடிய AILA என்ற செயற்கை நுண்ணறிவு முகவரை எந்த IIT உருவாக்கியுள்ளது? ஸோ எந்த IIT வந்து AI ஏஜென்ட் ஐலா அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த AI வந்து ரியல் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அதால் நடத்த முடியுமா? அதை வந்து கொண்டு வந்தது வந்து யார் அப்படின்னா IIT பாம்பே. IIT பாம்பே. ஸோ இதில் AILAன்னு இருக்குல்ல, இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா A அப்படின்னா AI அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் லெபார்டரி ஆட்டோமேஷன். ஓகே. அடுத்தது கூரை வழி சூரிய மின்சக்தி திறனில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாறியுள்ள மாநிலம் எது? எந்த ஸ்டேட் வந்து இந்தியா டாப் ஸ்டேட் ரூஃப் டாப் சோலார் கெப்பாசிட்டியில் எந்த மாநிலம் அப்படின்னா இதற்கான ஆன்சர் குஜராத். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இது எந்த திட்டத்திற்கு கீழே வருகிறது அப்படின்னா PM அதாவது பிரதம மந்திரி சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனாவுக்கு கீழே வருகிறது. முஃப்த் பிஜ்லி யோஜனானா திட்டம். ரைட்டா? ஸோ இந்த திட்டத்திற்கு கீழே வருகிறது. சூரிய குஜராத் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு கீழே இருக்குது. இந்த சூரிய குஜராத்ன்றது PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ரைட்டா? ஸோ குஜராத்தில் மட்டுமே இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப 25-30% வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் இந்த ரூஃப்டாப்பில் வந்து குஜராத் தான் முதன்மை மாநிலமாக இருக்குது. அடுத்து 2025-26 உலக உணவு நகரங்கள் தரவரிசையில் 5வது இடத்தை பிடித்த நகரம் எது? ஸோ குளோபல் ஃபுட் சிட்டி ரேங்கிங்ஸ் 2025-2026ல் எந்த நகரம் வந்து 5வது இடம் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து மும்பை. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மும்பை. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஹான்சி எந்த மாநிலத்தின் 23வது மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஹான்சி அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து 23வது டிஸ்ட்ரிக்டாக புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது எந்த மாநிலத்தில் அப்படின்னா ஹரியானாவில். ஹான்சி ஹரியானா. HA இங்கேயுமே HA. ரைட்டா? ஹான்சி ஹரியானா. ஹரியானாவினுடைய முதலமைச்சர் வந்து யார் அப்படின்னா நயாப் சிங் சைனி அப்படின்றவர் தான். அடுத்தது பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்ட ராஷ்டிர பிரேரணா ஸ்தல் எந்த முன்னாள் பிரதமருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது? ஸோ ராஷ்டிர பிரேரணா ஸ்தலம் அப்படின்ற ஒன்று பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாரு. அந்த சிலையானது வந்து எந்த முன்னாள் பிரதம மந்திரிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு. ஸோ இந்த அடல் பிரேரணா ஸ்தல் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்கிறது. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று ராஜ்காட் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது வந்து மகாத்மா காந்தியினுடைய நினைவிடம். அடுத்து அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு சதாய் அத்தல் அப்படின்ற ஒரு நினைவிடமும் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி மெமோரியல்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் ராஷ்டிர பிரேரணா ஸ்தலமும் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது ஓகே. நெக்ஸ்ட்டு இந்திய கடலோர காவல்படையின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாடு கப்பலின் பெயர் என்ன? ஸோ ஒரு
பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் வந்து இண்டிஜினஸ் இந்தியாவிலேயே உருவாக்கியிருக்கிறாங்க. அதனுடைய பெயர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது வந்து இந்திய கடற்படையோடது, இந்திய கடலோர காவல்படையினுடையது. ஸோ அதனுடைய பேர் வந்து சமுத்திர பிரதாப். அதனுடைய பேர் வந்து என்னென்னா சமுத்திர பிரதாப். ஸோ இதை வந்து கட்டியது யார் கட்டினாங்க அப்படின்னா கோவா ஷிப்யார்டு லிமிடெட், GSL, கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். சனாதன் சமஸ்கிருதி கி அடல் திருஷ்டி அப்படின்ற ஒரு புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார்? சனாதன் சன்ஸ்கிருதி கி அடல் திருஷ்டி அப்படின்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஒரு செகண்ட். ஓகே, ஒன் செகண்ட், கொஸ்டின்ஸ் ஆர்டர் பார்த்துக்கிறேன். ஓகே, சரி. ஸோ இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா ஸ்ரீ வாசுதேவ் தேவ்நானி. ரைட்டா, ஸ்ரீ வாசுதேவ் தேவ்நானி, இவர் தான் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர். பெயர் வந்து என்னென்னா சனாதன் சன்ஸ்கிருதி கி அடல் திருஷ்டி அப்படின்ற ஒரு புத்தகம். அடுத்து, இந்தியாவின் முதல் வன பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்படும்? இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி வந்து எந்த இடத்துல கொண்டு வர போகிறாங்கன்னா அது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோரக்பூரில் தான் கொண்டு வர போகிறாங்க. ரைட்டா, கோரக்பூர். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா தெலுங்கானாவில் வந்து ஒரு ஃபாரஸ்ட்ரி யூனிவர்சிட்டி இருக்குது. ரைட்டா, ஸோ அதனுடைய மாடல் படி இருக்குது. ரைட்டா, இது வந்து ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி, ஆனால் தெலுங்கானாவில் இருக்கக்கூடியது வந்து என்னென்னா ஃபாரஸ்ட்ரி யூனிவர்சிட்டி. ரைட்டா, FCRI அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது, டெசர்ட் சைக்ளோன் 2 இராணுவ பயிற்சி வந்து இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடத்தப்பட்டது? ஸோ எக்ஸசைஸ் டெசர்ட் சைக்ளோன் 2 அப்படின்றது இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் நடந்த ஒரு இராணுவ பயிற்சி அப்படின்னா ஐக்கிய அரபு எமிரகத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடைபெற்றது. ஓகே, அதுக்கு அடுத்தது வேறு நெக்ஸ்ட்டு, சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு பயிற்சி நடைபெறுகிறது. அது வந்து என்ன அப்படின்னா அல் முஹத் அல் ஹிந்தி. சரியா, அல் முஹத் அல் ஹிந்தி அப்படின்ற ஒரு பயிற்சி இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் நடைபெறுகிறது. ஓகே, சவுதி அரேபியாவில் வச்சு தான் இதுவும் நடைபெறுகிறது. டேராடூனில் உள்ள இந்திய இராணுவ அகாடமியிலிருந்து தேர்ச்சி பெற்ற முதல் பெண் அதிகாரி யார்? ஃபஸ்ட்டு உமன் ஆஃபீஸராக இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் இருந்து டேராடூனில் இருக்குது, அங்கேருந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா நேஹா பிஷ்த். சரியா, இவங்க நேஹா பிஷ்த் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு, சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொண்டூரு காதி எந்த மாநிலத்தை சேர்ந்தது? பொண்டூரு காதி அப்படின்ற ஒரு துணிக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அது எந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு பொருள் அப்படின்றது கேள்வி. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீகாகுளம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒன்று வந்து இருக்குது. சரியா, எங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில். ஸோ அங்கே தான் இது கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பொண்டூரு காதி வந்து எந்த மாவட்டத்தை பர்டிகுலராக சேர்ந்தது அப்படின்னா ஸ்ரீகாகுளம் டிஸ்ட்ரிக்ட், அந்த மாவட்டத்தை சேர்ந்தது. ஓகே, அடுத்தது, அன்டோனியா காஸ்ட் எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? அன்டோனியா காஸ்ட் அப்படின்றவர் வந்து எந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சிலே அப்படின்ற நாட்டினுடைய பிரசிடெண்ட். சரியா, சிலே அப்படின்ற நாட்டினுடைய பிரசிடெண்ட். ஓகே, ஸோ இந்த சிலே நாட்டினுடைய தலைநகரம் வந்து எதுனா சாண்டியாகோ. சிலே நாட்டினுடைய நாணயம் அந்த கரன்சி வந்து என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்கன்னா பேசோ அப்படின்ற ஒரு கரன்சியை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, JP மார்கன் ஆசியாவின் மிகப்பெரிய உலகளாவிய மையத்தை எங்கு அமைக்கப் போகிறது அப்படின்றது கேள்வி. ரைட்டாக, JC மார்கன் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கிறாங்க. அந்த JC மார்கன் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் குளோபல் கெப்பாபிலிட்டி சென்டர் GCC இதை வந்து எங்கே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதான் வந்து கேள்வி. இது வந்து கர்நாடகாவின் தலைநகரமான பெங்களூரில் தான் கொண்டு வராங்க. ரைட்டா, பெங்களூரில் வந்து
காது பீசனஹள்ளி அப்படின்ற ஒரு இடம். காது பீசனஹள்ளி அப்படின்ற ஒரு இடம். கிட்டத்தட்ட 30,000 பேர் இங்கே வந்து வேலை பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி எத்தியோப்பியாவிலிருந்து எந்த விருதை பெற்றார்? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தியோப்பியாவின் மிக உயரிய விருதான கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா அப்படின்ற ஒரு விருது, ரைட்டா? ஸோ இப்போ இந்தியாவுக்கு வந்து இந்தியாவினுடைய மிக உயரிய விருது பாரத ரத்னா. அதே மாதிரி எத்தியோப்பியாவினுடைய மிக உயரிய விருதாக கருதப்படும் கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியான்ற விருதை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்து எஸ்பிஐயின் புதிய நிர்வாக இயக்குனராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? நியூ மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எஸ்பிஐ வந்து யார் அப்படின்னா ரவி ரஞ்சன் அவர்கள், ரைட்டா? இவர் வந்து செல்லா ஸ்ரீனிவாசுலு செட்டிக்கு அப்புறம் யார் வந்திருக்கிறாங்கன்னா இவர் தான் வந்திருக்கிறார், ரைட்டா? ரவி ரஞ்சன் அவர்கள் வந்திருக்கிறார். ரவி ரஞ்சன். ஓகே. அடுத்தது ஸோ நம்ம ஒரு வருஷமும் விஜய் திவாஸ் வந்து எப்பொழுது அனுசரிக்கிறோம்? விஜய் திவாஸ் எப்பொழுது வந்து அப்சர்வ் பண்ணுறோம் எல்லா வருஷமும் அப்படின்னா டிசம்பர் 16. டிசம்பர் 16, ரைட்டா? ஸோ ஏன் விஜய் திவாஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரை வந்து இந்தியா வென்றது. இதை வெற்றியின் காரணமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ இந்த ஒரு போரை இந்தியா ஜெயிப்பதன் மூலியமாக தான் எந்த நாடு உருவாச்சு அப்படின்னா பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு உருவாவதற்கு வழிவகுத்தது இந்த போர் ஜெயிக்கிறதன் மூலியமாக தான், ரைட்டா? ஸோ இது வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட்டு ஸோ இன்னொன்று இருக்குது, இது வந்து வெறும் விஜய் திவாஸ். இன்னொன்று இருக்குது கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்ற ஒன்று. இதையும் போட்டு நம்ம குழப்பிக்கக்கூடாது. இது வெறும் விஜய் திவாஸ். இன்னொன்று இது வந்து கார்கில் விஜய் திவாஸ். ஸோ இந்த கார்கில் விஜய் திவாஸ் வந்து எப்பொழுது அப்சர்வ் பண்ணுறோன்னா ஜூலை 26, சரியா? இது வந்து 1999 பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்கிறதுக்காக இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகே. அடுத்து ப்ராஜெக்ட் சன் கேச்சர், ரைட்டா? சன் கேச்சர் எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியது? ப்ராஜெக்ட் சன் கேச்சர் அப்படின்றத வந்து எந்த கம்பெனி வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா கூகுள். ஆன்சர் கூகுள். ஓகே. அடுத்தது ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு செயல்வீச்சு குறியீடு 2025 இந்தியாவினுடைய தரவரிசை என்ன? ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியினுடைய குளோபல் ஏஐ வைப்ரன்சி இண்டெக்ஸ் 2025 இந்தியாவினுடைய ரேங்க் வந்து எவ்வளோ அப்படின்னா 3வது, சரியா? ரேங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3வது. முதலிடத்தில் இருக்கக்கூடியது வந்து அமெரிக்கா, இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது சீனா, 3வது இடத்துல இந்தியா. ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின். 2025 WSF, ரைட்டா? அதாவது வேர்ல்டு ஸ்குவாஷ் ஃபெடரேஷனுடைய வேர்ல்டு ஸ்குவாஷ் கோப்பையை முதல் முறையாக வென்று வரலாறு படைத்த நாடு எது? ஸோ வேர்ல்டு ஸ்குவாஷ் ஃபெடரேஷனுடைய ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் 2025 ஃபஸ்ட்டு டைம் ஜெயிச்சு எந்த கண்ட்ரி வந்து வரலாறு படைத்தது அப்படின்னா அதற்கான ஆன்சர் வந்து இந்தியா, சரியா? அதுக்கான ஆன்சர் இந்தியா. ஸோ இந்தியா வந்து இந்தியாவுக்கும் யாருக்கும் அது ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா ஹாங்காங். ஓகே. ஸோ இதில் இந்தியா வந்து இந்த ஆக்சுவலாக இந்த ஃபைனலில் வந்து இந்தியா 3 ஹாங்காங் வந்து 0 அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து ஜெயித்தாங்க, ரைட்டா? ஸோ அதற்கடுத்தது இது ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு ஸ்குவாஷ் கோப்பை வந்து எங்கு வைத்து நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் வச்சு தான் நடந்துச்சு. சென்னையில் வச்சு தான் நடந்திருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு நியாயமான நிலக்கரி அணுகலுக்காக அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒற்றை சாளர தளத்தின் பெயர் என்ன? ஸோ கேபினெட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபேர் கோல் ஆக்சஸ்க்காக ஒரு சிங்கிள் விண்டோ பிளாட்ஃபார்ம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கேபினெட்டு. ஸோ அதனுடைய பெயர் என்ன அப்படின்றது தான் வந்து இதில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனுடைய பெயரை பொறுத்த வரைக்கும் கோல் சேத்து, சரியா? அதுக்கான ஆன்சர் கோல் சேத்து அப்படின்றது தான். இந்த கோல் சேத்துவினுடைய விரிவாக்கம் வந்து என்னென்னா கோல் லிங்கேஜ் ஃபார் சேத்து அப்படின்றது இருக்குல்ல. ஃபஸ்ட்டு சீம்லெஸ், எஃபிஷியன்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் யூட்டிலைசேஷன்.
யூட்டிலைசேஷன். ஓகே. அடுத்தது, மகாராஷ்டிரா அரசாங்கம் எந்த நிறுவனத்துடன் இணைந்து மகா கிரைம் ஓஎஸ் அப்படின்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு தளத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க? மகா கிரைம் ஓஎஸ் ஏஐ பிளாட்ஃபார்மை மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து யார் கூட சேர்ந்து, எந்த கம்பெனி கூட சேர்ந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கூட சேர்ந்து. மைக்ரோசாஃப்ட். ஓகே. ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்டினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியான சத்யா நாடல்லாவும் மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சரான தேவேந்திர ஃபட்னாவிஸும் தான் சேர்ந்து இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் எரிபொருள் செல் பயணிகள் கப்பல் எந்த நகரத்தில் தனது வணிக சேவையை வந்து தொடங்கியது? இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் பேசஞ்சர் வெசல் வந்து கமர்ஷியல் சர்வீஸை வந்து எந்த நகரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து வாரணாசியில். இதற்கான ஆன்சர் வாரணாசி. ஸோ இந்த ஒரு கப்பலை வந்து கட்டியது வந்து யார் அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். நம்ம அப்போ கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்னு பார்த்தோம்னா இது வந்து கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். ஸோ இதை வந்து இந்த கப்பல் வந்து யாரோடையது? இதுக்கான ஓனர் வந்து யார் அப்படின்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே. நம்மளுக்கு நேஷ்னல் ஹைவேஸ்க்கு வந்து நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அதே மாதிரி நம்ம நதிகளில் ஓடக்கூடிய கப்பல்களுக்கு வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு தான் பொறுப்பு. ஓகே. ஸோ இந்த ஒரு கப்பலானது வந்து எந்த நதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இயக்கப்படுகிறதுனா கங்கை நதி. கங்கா ரவியில் தான் வந்து கங்கா நதியில் தான் வந்து இது இயக்கப்படுகிறது. அடுத்து, இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் DSC A20 எங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது? இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ் டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் DSC A20 அப்படின்றது எந்த இடத்துல வந்து அதை வந்து பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறாங்கன்னா நேவல் பேஸ் கொச்சி கடற்படை தளம், நேவல் பேஸ் கொச்சியில் தான் வந்து இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதை கட்டியது யார் அப்படின்னா தீதாகார் ரயில் சிஸ்டம்ஸ் லிமிடெட் தான் இதை வந்து கட்டியிருக்கிறாங்க. ஓகே. இந்த கொச்சி வந்து எந்த கமாண்டுக்கு கீழே இருக்குது அப்படின்னா சதர்ன் நேவல் கமாண்டு. சதர்ன் நேவல் கமாண்டுக்கு கீழே இருக்கிற ஒன்று. அடுத்தது, 2025ஆம் ஆண்டுக்கான FIH அதாவது இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் மென்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப் 2025 வந்து எந்த டீம் வந்து ஜெயிச்சது அப்படின்றது கேள்வி. ஸோ எந்த டீம் இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷனுடைய மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் 2025 ஜெயித்தாங்க அப்படின்னா ஜெர்மனி தான் ஜெயித்தாங்க. ஓகே. யாரை தோற்கடிச்சு ஜெயித்தாங்கன்னா ஸ்பெயினை தோற்கடிச்சு ஜெயித்தாங்க. ரைட்டா. ஸோ இதுக்கு வந்து இதில் வந்து ஜெர்மனிக்கு எத்தனாவது டைட்டில் அப்படின்னா 8வது டைமாக வந்து 8வது டைம் வந்து இதை ஜெயிச்சிருக்கிறாங்க. இது எங்கே வச்சு நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் வச்சு தான் நடந்துச்சு. சென்னையில் மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமில் வச்சு தான் நடந்துச்சு. ஓகே. ஸோ அதில் வந்து இதில் இந்தியா வந்து எத்தனாவது இது அப்படின்னா இந்தியா வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயித்தாங்க. இந்தியா பிரான்ஸ் மெடல். ஓகே. இந்த பிரான்ஸ் மெடலை ஜெயிக்கிறதுக்கு யாரை தோற்கடித்து ஜெயித்தாங்க அப்படின்னா அர்ஜென்டினாவை தோற்கடித்து இந்தியா பிரான்ஸ் மெடல் ஜெயித்தாங்க. ஓகே. அடுத்தது, 2026ஆம் ஆண்டு நடைபெறும் முதல் காமன்வெல்த் கொக்கோ சாம்பியன்ஷிப்பை எந்த நாடு நடத்த உள்ளது அப்படின்றது கேள்வி. ரைட்டா. ஸோ எந்த நாட்டில் ஃபஸ்ட்டு டைம் காமன்வெல்த் கொக்கோ சாம்பியன்ஷிப் 2026 வந்து நடக்க போகுது? ஸோ அதை எந்த நாடு வந்து நடத்த போகிறாங்க அப்படின்றது தான் வந்து இதில் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. சரியா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஆன்சர், ஏன்னா எப்பொழுதுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை வரதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. ஏன்னா அது வந்து நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒன்று. ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் காமன்வெல்த் கொக்கோ சாம்பியன்ஷிப்பை யார் நடத்த போகிறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் இந்தியா தான் நடத்த போகிறாங்க. இந்தியாவில் எங்கே வச்சு நடைபெற போகிறது அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு நடைபெற போகிறது. இதில் வந்து கிட்டத்தட்ட 20 நாடுகளில் காமன்வெல்த்தில் இருக்கக்கூடிய 20 நாடுகள்லேருந்து இது கலந்துக்க போகிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, 2025ஆம் ஆண்டுக்கான பேங்கர்ஸ் பேங்க் ஆஃப் த இயர் விருதுகளில் இந்தியாவின் சிறந்த வங்கி என்ற விருது எந்த வங்கிக்கு வழங்கப்பட்டது? பெஸ்ட் பேங்க் இன் இந்தியா அப்படின்ற ஒரு விருதை வந்து பேங்கர்ஸ் பேங்க் ஆஃப் த இயர் அவார்ட்ஸ் 2025 எந்த வங்கிக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா எஸ் வங்கிக்கு தான் இதை கொடுத்துருக்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, ஒரே செகண்ட், இது எஸ் வங்கி கிடையாது.
இதற்கான ஓகே, ஸோ இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா, சாரி. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பேங்க் ஆஃப் பரோடா. ஆக்சுவலாக எஸ் வங்கியை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேற ஒரு கேட்டகரியில் வந்து ஜெயித்தாங்க. பட் ஆனால் பெஸ்ட் பேங்க் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒன்றை பொறுத்த வரைக்கும் அது வந்து பேங்க் ஆஃப் பரோடா தான். பெஸ்ட் பேங்க் இன் இந்தியா அது வந்து பேங்க் ஆஃப் பரோடா. ஓகே, நெக்ஸ்ட்டு சுஜலாம் பாரத் செயலி எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? சுஜலாம் பாரத் ஆப் எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருகிறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்திக்கு கீழே. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்திக்கு கீழே தான் வருகிறது. ஸோ இது ஆக்சுவலாக ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குதுல்ல. நார்மலாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அப்படின்ற ஒன்று இருக்குது. அது வந்து நீர் மேம்பாட்டு அமைச்சகத்தை தான் ஜல் சக்தி அமைச்சகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எதெல்லாம் கண்காணிக்கிறது அப்படின்ட்டு பார்க்குறப்ப இது முழுக்க நீர்வளத்தை மையமாக கொண்ட ஒரு அமைப்பு தான் வந்து எது அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அப்படின்ற ஒன்று. ஓகே, ஸோ அப்போ சுஜலாம் பாரத் செயலி எதற்கு கீழே வருகிறது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்திக்கு கீழே வருகிறது. ஓகே, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, அடுத்தது பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டு, ஒரு நாள் கிரிக்கெட் மற்றும் T20 கிரிக்கெட் இந்த மாதிரி போட்டிகளில் ஒவ்வொன்றிலும் 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் யார்? அதாவது டெஸ்ட் மேட்ச்சு, ODI மேட்ச்சு, 20 ஓவர் மேட்ச், T20 இன்டர்நேஷ்னல், ஒன் டே இன்டர்நேஷ்னல், இதில் 100 விக்கெட்டை எல்லா பிரிவுலையுமே எடுத்த முதல் இந்திய பந்து வீச்சாளர் யார் அப்படின்றது தான் வந்து இதில் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஜஸ்பிரித் பூம்ரா அவர்கள். ரைட்டா, ஜஸ்பிரித் பூம்ரா அவர்கள். நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2026-27 ஆண்டுக்கான சர்வதேச கடல்சார் அமைப்பு, அதாவது IMO இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் கவுன்சிலுக்கு எந்த நாடு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் கவுன்சிலுக்கு 2026-2027 அந்த இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பி எலெக்டான நாடு வந்து எது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து இந்தியா வந்து திரும்ப தேர்வாயிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸுக்கு புதிய சேர்மன் வந்து யார் அப்படின்றது தான் வந்து கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து விவேக் சத்துர்வேதி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இது இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஸோ இது வந்து எதுக்கு கீழே வருகிறது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்கு கீழே வருகிறது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்கு கீழே வருகிறது. ரைட்டா, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருகிறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா எந்த மாநிலத்தின் உறையூர் பருத்தி சேலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். உறையூர் காட்டன் சாரி வந்து புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. அது வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்றது தான் வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து தமிழ்நாடு. ரைட்டா. ஸோ இந்த உறையூர் அப்படின்றது வந்து எந்த இடத்துல மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்தது தான் இந்த உறையூர் காட்டன் அப்படின்ற ஒன்று. தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே அதிகமான புவிசார் குறியீடு இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எதுனா அது தமிழ்நாடு. அடுத்து ஸோ இது ஆக்சுவலாக தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் இதில் கொஞ்சம் மாறி இருக்குது. பட் ஆனால் நான் வந்து மேலே இருக்கிறத நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ரஷ்யா வந்து முதல் ஆஃப்ரிக்கா நாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக இதில் ஆப்ஷன்ஸுமே கொஞ்சம் மிஸ்டேக்ஸாக தான் இருக்குது. நான் இதை கரெக்டாக நான் சொல்கிறேன். என்னென்னா ரஷ்யா வந்து புதுசாக ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து ஆஃப்ரிக்கா கண்டத்தில் வந்து ஒரு கடற்படை தளத்தை உருவாக்க போகிறாங்க. சரியா, இதில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா அதை நான் கொஞ்சம் இது டிரான்ஸ்லேட் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வந்து வாசிக்கிறேன். இதுதான் மெயின் கொஸ்டினே. ரஷ்யா ஆஃப்ரிக்கா கண்டத்தில் வந்து புதுசாக ஒரு கடற்படை தளத்தை உருவாக்க போகிறாங்க. ஆஃப்ரிக்கா கண்டத்தில் எந்த நாட்டில் உருவாக்க போகிறாங்க அப்படின்றது தான் வந்து இதில் கேள்வி. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூடான் துறைமுகத்தில், போர்ட் சூடானில் தான் வந்து இதை உருவாக்க போகிறாங்க. எந்த கடற்கரை ஓரம்னா ரெட் சி கோஸ்ட்டில் இதை உருவாக்க போகிறாங்க. சரியா, சரி.
நெக்ஸ்ட்டு இந்திய கடற்படை தினம் வந்து எப்பொழுது, இந்தியன் நேவி டே வந்து எப்பொழுது அப்படின்றது இதில் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இந்தியன் நேவி டே. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து டிசம்பர் 4. இந்தியன் நேவி டே வந்து எப்பொழுதுனா டிசம்பர் 4. ஓகே. ஸோ அது ஆக்சுவலாக ஏன் டிசம்பர் 4 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ரேஷனை நினைவு கூறும் வகையில் தான் அந்த ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் ட்ரைடன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன். இது எப்பொழுது நடத்தப்பட்டதுன்னா 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போது இந்திய கடற்படையால் நடத்தப்பட்ட ஒன்று. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஆப்ரேஷன் ட்ரைடன்ட் மூலியமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சி துறைமுகம் வந்து அட்டாக் பண்ணப்பட்டது. ஓகே. நெக்ஸ்ட்டு 2026 ஆண்டுக்கான சர்வதேச IDEA, அதாவது ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிக்கான நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் எலக்டோரல் அசிஸ்டன்ஸ், அந்த அமைப்பின் தலைவராக பதவி ஏற்றுக்கொண்டவர் யார்? ஸோ இன்டர்நேஷ்னல் IDEA, அதாவது இன்ஸ்டிடியூட் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் எலக்டோரல் அசிஸ்டன்ஸ், அதை சர்வதேச அளவில் வந்து தலைவராக 2026க்கு யாரை வந்து தேர்வு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஆன்சர் ராஜீவ்குமார் அவர்களை. ஆன்சர் ராஜீவ்குமார் அவர்களை. ஓகே. ஸோ இதில் வந்து IDEA அப்படின்றது வந்து எங்கே இருக்கக்கூடிய எந்த இடத்தை ஒரு தலைமையகமாக வைத்துக்கொண்ட ஒரு இடம்னா ஸ்வீடன். ஸ்வீடனில் எந்த இடத்துல இருக்குதுன்னா ஸ்டாக்ஹோமில் இருக்குது. அடுத்தது ஓகே, ரயில்வே வாரியத்தின் நிதித்துறை உறுப்பினராக பொறுப்பேற்று கொண்டவர் யார் அப்படின்றது கேள்வி. ரைட்டா? ஸோ அதாவது ரயில்வே போர்டினுடைய மெம்பர் ஆஃப் ஃபினான்ஸ் யார் வந்து பொறுப்பேற்று கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அபர்ணா கார்க் அவர்கள். அபர்ணா கார்க். அடுத்தது பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்தியாவின் தலைமை செயல் அதிகாரியாக ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? ஸோ ரிசர்வ் வங்கி வந்து ஒரு பேங்க் ஆஃப் அமெரிக்காவினுடைய சிஇஓவை யாரை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. இவங்க வந்து விக்ரம் சாஹூ தான் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்காவினுடைய சிஇஓ. அவங்க அப்பாயின்மெண்ட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னா இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த டிசம்பர் 2025க்கான டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம அடுத்து ஜனவரி, பிப்ரவரி எல்லாமே அந்தந்த மந்த்துக்கு ஒன்று நம்ம பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.